ரமேஷ், என்னப்பா டிஃபன் சாப்பிட்டுட்டியா? இல்லை அங்கிள், நான் டிஃபன் சாப்பிட்றது இல்லை, நான் டயட்டில் இருக்கேன். அப்போது டயட்டில் இருக்குன்னா நீ என்ன தான் சாப்பிடுவ? வெறும் 20 முட்டைக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன். என்னப்பா 20 முட்டையா? அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் கோழி வளர்த்தப்போ கூட எங்கள் அம்மா எங்களுக்கு 2 முட்டைக்கு மேலே தரமாட்டாங்க. நீ 20 முட்டை சாப்பிட்ருக்கே. ஆமாம், நாங்களாம் 2 முட்டை சாப்பிட்டுட்டு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் அங்கே நெற்றி வேர்வை நிலத்தில் விழ கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த முட்டையே ஜீரணமாகும். நீ 20 முட்டை சாப்பிட்டியே, நீ என்ன வேலை செய்கிற? நானா அவனுக்கு, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமா? அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா கட்டில் காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு கையில் லேப்டாப் வச்சுக்குவோம். அந்த லேப்டாப்பில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அதுவும் நாங்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுவோம். அதனால் எங்களுக்கு நெத்தி வேர்வை நிலத்தில் விழாது, கஷ்டப்படவும் மாட்டோம். ஆனால் அந்த ஒர்க்கு செய்யும்போது கூட எங்களுக்கு பல வகையான நொறுக்கு தீனிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் அங்கிள் வேலை செய்வோம். அப்படியா? பரவாயில்லையே, இவ்வளோ செய்றியே. அப்போ உன்னுடைய சட்டையோடைய அளவு என்னப்பா? 4XL அங்கிள். அதுவே இப்போ எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்படியா? 4XL டைட்டாக இருக்குதா இந்த வயசில்? அப்போ இன்னும் போக போக உனக்கு எத்தனை எக்ஸல் தேவைப்படுமோ? சரி, பார்த்துப்பா, பார்த்து செய், உனக்கு தான் நல்லது. கொஞ்சம் திருந்த பாருப்பா, உடம்பை உழைச்சி வேலை செய். அப்போ தான் நீயும் நல்லா இருப்ப, உன் குடும்பமும் நல்லா இருக்கும். சரியா?